நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார ஹாலிவுட் பாலிவுட் புதிய வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல அதை தவிர்த்து நேரடியாக நம்ம கோலிவுட் போனோம்னா 2 படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் வந்து திகார். இந்த படத்தை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இது மலையாளத்திலிருந்து வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ரீமேக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இதில் தமிழுக்கு சில பகுதிகள் மட்டும்தான் வந்து ரீஷூட் பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி இது மலையாளத்தினுடைய ஒரு நேரடி படம் கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கதாநாயகனா, அதாவது முக்கியமான ஒரு லீட் ரோலில் பார்த்திபன் பண்ணியிருக்கிறாரு. சென்ற வருடம் ஆகஸ்ட் 15 கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இவருடைய இயக்கத்தில் நடிப்பில் வெளிவந்த ஒரு படம். அதற்கப்புறம் இப்போ தான் அந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபலமான தமிழ் சினிமா இயக்குனரான ஒரு ஆக்ஷனுக்கு பெயர் போன இயக்குனர் பேரரசு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நேரடி மொழிமாற்று படமும் இல்லாமல் ரீமேக்கும் சில பகுதிகள் ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கேட்டகரிகளுக்கு நம்மளால கொண்டு வர முடியல. அதனால இந்த படத்தை பற்றிய ஃபர்தர் ஜேர்னி என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல அடுத்த கோலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் வண்ண ஜிகனா. இந்த படத்தினுடைய எழுத்து இயக்கம் ரவி நந்தா பெரியசாமி. இவர் ஏற்கனவே ஒரு கல்லூரியின் கதை, மாத்தி யோசி, அழகன் அழகி இது போன்ற படங்களை வந்து இயக்கியிருக்கிறாரு. அவருடைய இயக்கத்தில் வெளிவரக்கூடிய ஒரு 4வது படம் வந்து இந்த வண்ண ஜிகனா. இந்த படத்தில் லீட் ரோலில், அதாவது கதாநாயகனா விஜய் வசந்த் பண்ணியிருக்காரு. கதாநாயகியா சானியா தாரா ஏஞ்சல் அப்படிங்கிற பேரில் வந்து இதில் அறிமுகமாக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து சிங்கம் புலி, ரவி மரியா போன்றவங்க ஒரு சின்ன சின்ன அப்பியரன்ஸ் உள்ள கொடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தை தமிழகம் முழுவதும் வாங்கி வெளியிட்டிருக்கும் உரிமையை வந்து திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமியும் அவருடைய சகோதரர் சுபாஷ் சந்திரபோஷும் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒன்லைன், ஸ்வீட்டான ஒரு ஒன்லைன் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு நவீன யுகத்தில் முகப்புத்தகங்களுக்குள் தங்களுடைய முகவரியை தொலைத்துவிட்டு நிற்கும் எண்ணற்ற இளைஞர்கள், இளைஞர்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் ஒரு வண்ண சித்திரம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அவுட் ஃபோக்கஸான லைனாக இருக்கு. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது கருப்பாக அசிங்கமாக பிறந்ததால் தற்கொலைக்கு தயாராகிறான். தற்கொலைக்கு தயாராகி ஒரு மலை மேலே நிற்கிறப்போ அங்கிருந்து இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதை பின்னோக்கி செல்கிறது. அவன் தற்கொலைக்கு 4 காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 காரணங்களில் முதல் காரணம் அவனுடைய பெயரான பாவாடை சாமி. 2வது காரணம் அவர்கள் பெற்றோர் கொடுத்த அந்த கரிய நிறம். 3வது காரணம் இன்றைக்கு சம யுகத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிற நண்பர்கள், அதாவது அவங்க குண்டா ஃபேட்டா எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பெண் நண்பர் கிடைச்சிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் மணி, அவங்க சம்பாதிக்கிற பணம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அண்ட் சோ ஆன். இந்த என்டையர் ஸ்கிரிப்டை வந்து சத்யராஜுடைய வாய்ஸ் ஓவர்லாப்பில் தான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு தற்கொலைக்கு தயாரான இவன் வாழ்க்கையில் இவன் தற்கொலைக்கான ஒரு நிகழ்வாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவன் வந்து முகப்புத்தகத்தில் போய் தனக்கும் ஒரு பெண் சிநேகிதி வேணும்னு தேடுறதுக்காக அந்த ஐடி ஃபீல்டு நண்பர்களின் உதவியை நாடுறாரு. அதன்படி அவங்க ஃபேக்கா இவருக்கு வந்து ஒரு அலிபி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னுடைய முகத்தை பார்த்தா யாரும் காதலிக்க மாட்டாங்க, தன்னுடைய பெயர் தெரிஞ்சா தன்னை நிராகரிச்சிடுவாங்கன்னு ஒரு பொய்யான பெயரில் எப்போதோ எங்கேயோ எதிர்பாராமல் ஒரு வழிப்பறி கொள்ளையில காப்பாற்றப்பட்ட எதிர்பாராத ஒரு சிநேகிதனான ஒருத்தனுடைய பெயர் வந்து அவருக்கு தெரிய வருது. அந்த பேரில் கிஷோருங்கிற பேரில் முகப்புத்தகத்துக்குள்ள அந்த பெயரை வந்து அடையாளப்படுத்தி அதுக்குள்ள நிறைய பெண்கள் வராங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு சாய்ஸ் பண்ணி சானியா தாராவான அந்த ஏஞ்சலின் அப்படிங்கிற பெண்ணோட ஒரு நட்பு கொள்றாரு. இந்த நட்பு டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் இவருடைய கார்லேயே டிராவல் பண்றாங்க. ஸோ அவர் வந்து ட்ரீம்குள்ளெல்லாம் போகிறாரு. அந்த பெண் வந்து ஒரு பின்னணி பாடகியாக வர ஆசைப்படாமல் கோரஸ்ல இருக்காங்க. அவர் வந்து ஒரு பிளேபேக் சிங்கரா வரணும்னு இவர் என்கரேஜ் பண்றாரு. ஒரு சமயத்தில் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாற்றி தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இவரே காப்பாத்துறாரு. கொடைக்கானல் போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு திடுக்கிடும் உண்மை தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு வாலிபன் வந்து ஆல்ரெடி காதலனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வந்து இவர் தற்கொலைக்கு தயாராகிறாரு. அதே சமயம் ஒரு பெண் வந்து அங்கே தற்கொலைக்கு தயாராகிறார். இவர் எப்படி ஒரு அழகான பெண்ணை காதலிச்சாரோ அதை மாதிரி ஒரு அசிங்கமான கொஞ்சம் கருப்பான அருவருப்பான ஒரு பெண்ணும் ஒருவனை காதலித்து தற்கொலைக்கு தயாராகிறாங்க. அவங்க காதலிச்ச அந்த வாலிபன் யாருன்னா இந்த விஜய் வசந்த் தான். ஆம், இவர் வந்து எந்த போலியான பேரில் சாட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த பொண்ணும் தன்னுடைய எஜமானி அம்மாவுடைய போட்டோவை போட்டு போலியா சாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 போலிகளின் உண்மையும் தெரிந்த பிறகு இருவரும் தற்கொலைங்கிற ஒரு கொடூரமான முடிவுக்குள்ள செல்றாங்க. அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நிதர்சனம் எது, நியாயம் எது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி உனக்கு நீ அழகு எனக்கு நான் அழகுன்னு ஒரு இருவரும் சேர்ந்து கலந்து ஒரு முடிவை எடுத்து ஒருவருக்கு உண்மையான முகத்தோட சாட் பண்ணி தங்களுடைய காதலை வளர்த்துக் கொள்றாங்கன்னு இந்த படம் வந்து முடியுது. படத்தை பார்த்து முடிக்கிறப்போ நம்ம ஜட்ஜஸ் ஃபோக்கஸ் பண்ற முதல் விஷயம், இந்த படம் வந்து ஒரு சிறு முதலீட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்கிறதுனால திருப்பதி பிரதர்ஸ் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி வெளியிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தில் அவங்கள நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் இயக்குனர் ரவி நந்தா பெரியசாமி இதன் மூலமாக சொல்ல வந்திருக்கும் கருத்து என்ன அப்படின்னா,
ஒரு விஷயம் ஜட்ஜை சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அழகி என்று இன்றைய வரைக்கும் நம்மளால் வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த அழகியான கிளியோபட்ரா ஒரு கரிய நிறம் பொருந்தியவள். இன்னைக்கு தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய சூப்பர் ஸ்டார்லேருந்து வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், விஜயகாந்த், முரளி, இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயன், எத்தனையோ எண்ணற்ற பேர் தங்களுடைய அந்த கருமை நிறம்ங்கிற மைனஸை பிளஸ் ஆக்கி இருக்கிறாங்க. உலகத்தின் மிகச்சிறந்த அழகான ஒரு கருப்பு அடையாளம் யார் அப்படின்னு சொன்னா நெல்சன் மண்டேலா அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இப்படிப்பட்ட தன்னுடைய நிறத்தை மைனஸை பிளஸ் ஆனவங்க நிறைய பேருக்கு மத்தியில் கருப்பா பிறந்த ஒருத்தருக்கு கருப்பா அசிங்கமா பல் எடுப்பாதான் ஒரு பெண் கிடைப்பா அப்படிங்கிற ஒரு சால்வேஷன் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இல்லை. ஒரு சோஷியல் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் உள்ள தன்னை பத்தி அடையாளத்தை போலியா ஒருத்தன் பதிவு செய்யறாங்கிறப்பே இந்த கதையினுடைய டெப்த் குறைஞ்சு போயிடுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதையெல்லாம் மீறி படம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ரசிகர்களுடைய மனநிலை கூட பெருசா ஃபோக்கஸ் ஆகல. பிகாஸ் இந்த படம் அப்டேட்டட் பிரசன்டேஷன்ல இல்ல, மேக்கிங் சைடு ரொம்ப போரா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1-2-3 டாப் 5 பொசிஷன்ல என்ன படங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுல 5வது இடத்துல சண்டி வீரன் இருக்கு. இந்த படத்தை பத்திய ஒரு டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. படத்தினுடைய கதாநாயகனா அதர்வா நடிச்சிருக்கிறாரு. படத்தினுடைய இயக்குனர் சர்க்குணம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் பாலா. படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கு தேவையான தண்ணி ஊர் பஞ்சாயத்தினுடைய லிமிட்டுக்குள்ள வந்தா கூட பார்டரை தாண்டி இருக்குது. அதனால 2 ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் 2 தலைமுறையா நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு தலைமுறையினர் அங்க இருக்கிற உப்பு தண்ணியை சாப்பிட்டு அவங்களுடைய உடம்புல வயிற்றுக்குள்ள கிட்னிக்குள்ள ஒரு கெமிக்கல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அதனால ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்பட்டு தலைமுறைக்கான ஒரு மாற்றமே நடந்து கொண்டிருக்குது. லைக் போபாஸ்ல எப்படி அந்த விஷவாயு கசிந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி இந்த உப்பு தண்ணியால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு வார் நடந்த அந்த வார்ல தன்னை அர்ப்பணித்தவருடைய மகன் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாருங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு லைன். ஒரு நல்ல லைன். தண்ணி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை எப்படி மக்கள்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்கன்றதுல அந்த எக்ஸிகியூஷன்ல சின்ன சின்ன லூப் இருக்கிறதுனால பெரிய இம்பாக்டை இந்த படம் கொடுக்காம போயிடுது. அதாவது இந்த தண்ணியை வீணாக்கினாலும் பரவாயில்ல, ஆனா ஊர் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற வில்லன் லாலுடைய மகளை கதாநாயகன் காதலிக்கிறாரு. கதாநாயகன் வழக்கம் போல வெளியூர் போயிட்டு ரோத்து வாங்கிட்டு வந்த, அதாவது சவுக்கடி வாங்கிட்டு வந்த ஒரு கேரக்டராக இதுல பின்னப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மீறி ஊர் பஞ்சாயத்து தலைவருடைய பொண்ணை நவீன செல்போனை வாங்கி கொடுத்து அதுல இருக்க மொபைல் கேமரா மூலமா ரொம்ப அழகா லவ் பண்றாரு. அப்பாவுக்கு தெரிய வருது இந்த பையனையும் கொல்லணும், ஊர் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ரெண்டுத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக ஊரை தூண்டி விடுறாரு. ஊரே பத்தி எரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அசாதாரணமா அந்த பிரச்சனையை எப்படி கதாநாயகன் ஹேண்டில் பண்றாருங்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவரே ஒரு ஒயரை கட் பண்ணி தண்ணிக்குள்ள கொடுத்து தண்ணிக்குள்ள யார் காலை வச்சிருவாலும் செத்துருவாங்கன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு காலகட்டத்துக்குள்ள தானே சென்று அந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவர் அந்த ஆபத்துல சிக்கிற விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பதபதப்பு உருவாக்கி இருக்கிறது. படத்துல நிறைய இடங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தும் கூட ஆனால் பெருசா அந்த டீடைல் சொல்லப்படாதனால நமக்குள்ள அந்த இம்பாக்ட் ஏற்படல அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி சண்டி வீரன் எடுத்துக்கொண்ட பாதை சரி, ஆனால் சென்று கொண்டிருக்கும் பயணத்தில் ஸ்பீடு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கமெண்ட். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1-2-3 4வது இடத்துல இருக்கிற படம் VSOP. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க. இந்த படத்தை பத்தி ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. படத்தினுடைய இயக்குனர் ஓகே SMS பண்ண ராஜேஷ், படத்தினுடைய கதாநாயகன் ஆர்யா, ப்ரொடியூசர் அவர் தான். கதாநாயகியா தமனா பண்ணியிருக்கிறாங்க மற்றும் சந்தானம் லீட் ரோல்ல பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டி இமான். படத்தினுடைய கதை என்ன நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வழக்கம் போல 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. காதலால் கைவிடப்பட்ட வாலிபர்கள் சங்கம் அப்படின்னு அந்த போராட்டம் ஆரம்பிக்குது. அதன்படி பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டிராஜடி லவ்ல நடந்திருக்குன்னு வழக்கமான பாணியில் சொல்லப்பட்டிருக்க அரிதப்பழதான நகைச்சுவை காட்சிகளோட கதை மூவ் ஆகுது. ஆங்காங்கே படத்தை சந்தானம் தூக்கி நிறுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் படத்தில் 2-3 சாங் படத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்மளை தலை நிமிந்து உட்கார வைக்குது. அந்த அளவுக்கு சாங்ஸ் 2 சாங் பெருசாக ரீச் ஆயிருக்குது. மற்றபடி வழக்கமான கிளைமேக்ஸ் காட்சிகளை இவர்களுடைய படங்கள்ல வழக்கமா வர்ற மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா விஷால் வராரு. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. முடிவுல ஒரு கருத்து சொல்லிட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. வாசுவும் சரவணனும் ஒண்ணா படிச்சவங்க கதைக்கு ரொம்ப பஞ்சமாக தமிழ் சினிமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1-2-3 3வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் பாகுபலி. இந்த படத்தினுடைய இயக்குனர் SS ராஜமௌலி, கதாநாயகனா பிரபாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரீல் லோடர் ராணா பண்ணியிருக்காரு. கதாநாயகியா தமன்னா மற்றும் நிறைய பேர் இதில் அப்பியர் ஆயிருக்கிறாங்க. முக்கியமாக சில விஷயங்கள் சொல்ல போனோம்னா சரித்திர பின்னணியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த படம்னு சொல்லலாம். பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன சங்கர் போன்ற இயக்குநர்களுக்கு சவால் விடும் அளவிற்கு வந்த ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் ஹாலிவுட் கதவுகளை போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டின ஒரு இந்தியன்
ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பலவிதமான தகுதிகள் வாய்ந்த ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு படம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை பற்றி இந்த வாரம் நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ். மற்றபடி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனுடைய பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம், அதாவது 2016 வெளியாக காத்திருக்கு அப்படிங்கிறது இன்னொரு உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் வாலு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் சிம்பு, கதாநாயகியா ஹன்சிகா மோட்வானி நடிச்சிருக்கிறாங்க. லீட் ரோலில் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை விஜய் சந்தர் எழுதி இயக்கியிருக்கிறாரு. படத்தினுடைய மியூசிக் கம்போசர் எஸ் தமன். இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சக்தி. இந்த படத்தை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு. இது ஒரு ஃபேண்டஸியான ஃபிலிம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் சக்கரவர்த்தி ஏறக்குறைய ராசியில் ஆரம்பித்து அவர் வந்து முகவரி போன்ற படங்கள், நிறைய பிரம்மாண்டமான படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே சிலம்பரசனோட இணைந்து சிலம்பாட்டம்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. வேட்டை மன்னன் ஒரு படம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இடைப்பட்ட நேரத்தில் இந்த படம் வெளியாகி ஒரு வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். படத்தினுடைய இயக்குனருக்கு இது முதல் படம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே தினந்தோறும் நாகராஜ் கிட்ட, வசனகர்த்தா கிட்ட வந்து ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறாரு. அம்மா ராஜசேகர் தெலுங்கு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. படத்தில் மிக முக்கியமான பலம் வந்து இந்த படத்தினுடைய டயலாக் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா பிடிக்கும், பார்க்க பிடிக்கும், பார்த்த உடனே பிடிக்கும்ன்ற இந்த டயலாக் எல்லாம் போய் கேட்டவனே பிடிக்கும், பார்த்தவனே பிடிக்கும், என் குரலே பிடிக்கும்ன்ற மாதிரியான பல யுக்திகளை வந்து இதில் கையாண்டிருக்கிறாங்க. ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு யங் சூப்பர் ஸ்டார் அப்கமிங் வர்றதுக்கு அப்பப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கு. மிக முக்கியமாக இதில் வந்து ஒரு 7-8 சீன் வந்து படம் பார்க்குற நமக்கு வந்து சோக்கிங் ஆகுது. அதில் மிக முக்கியமான விஷயம் வந்து தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் உள்ள அந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் அண்ணனை எடுத்தெறிஞ்சு பேசுகிற ஒரு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அண்ணன் போய் அந்த எதிரிகளை அடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரயில்வே ட்ராக்ல ஓடி வர்றப்ப அப்பா பேசுற அந்த காட்சி அமைப்பாக இருக்கட்டும், இறுதி காலத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நாமளே முதல் ஆளா இருந்துட்டு போவோமே என்று சொல்வதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சந்தானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காமெடி வந்து அழகன் படத்தில் வர்ற ஆர்ஆரை தூக்கி போட்டு 2 ரவுடிகளும் விடிய விடிய நடு ரோட்டில் நிற்கிற மாதிரியான அந்த காமெடி வந்து படம் பார்க்குற நமக்கு மாவர்பூர் அப்ளாஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எஸ் தமனுடைய மியூசிக் வந்து மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இவங்க காம்போசிஷனில் வந்து இந்த பாட்டில் 2 பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். முக்கியமா அதுல ஒரு பாட்டினுடைய கோரியோகிராஃப்ல கவுண்டமணி மாதிரி ஒரு ஸ்டெப் வைக்கிறப்ப ஹோல் தியேட்டர் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது நீண்ட நாள் ஒரு கிடப்பில் இருந்து வந்த படம்னா கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. சென்ற வாரம் ரிலீஸ் ஆனா கூட இந்த வாரமும் இது வந்து ஒரு பேக்கடு ஷோவா போய்கிட்டு இருக்குன்றதுனால இந்த படம் ஒரு வெற்றி படங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாகுது. அது மட்டுமல்ல, இந்த படத்தினுடைய தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கேமராமேன் சக்தி, இயக்குனர் விஜய் சந்தர் 2 பேருடைய காம்பினேஷன்ஸ்ல இன்னொரு படம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குனரை அழைப்பதற்கும், மிகப்பெரிய கதாநாயகர்கள் இதனுடைய ஒளிப்பதிவாளர் அழைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸினுடைய கமெண்ட்ஸாக இருக்கு. சமீபத்தில் தமிழ் சினிமா பார்த்த ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஃபிலிம், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லைட் வேலை லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னால் அந்த படம் இந்த படமான வாலு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல டாப் 2 and 1 அப்படிங்கிற பொசிஷன்ல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 வேகன்சி நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்திருக்கு. இது இந்த வாரத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.